பத்மநாபா ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் செயலாளர் நாயகம் சுகு என்று அழைக்கப்படும் ஸ்ரீதரன் தொடர்பில் இருக்கின்றார். வணக்கம் ஸ்ரீதரன் அவர்களே. வணக்கம் குருபரன் அவர்களே. அதாவது பொதுவாக இலங்கையினுடைய ஆட்சி முறைமை குறித்து பல்வேறு விமர்சனங்கள், கருத்துரைகள் இப்பொழுது தொடர்ச்சியாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்திலே ஒவ்வொரு பாராளுமன்றம் கூடுகின்ற பொழுதிலும் அவை குறித்து விவாதங்களை முன்வைத்து வருகின்றார்கள். அதாவது இலங்கையினுடைய ஆட்சி முறைமை ஒரு இராணுவ சர்வாதிகாரத்தை நோக்கி நகருகின்றது என்ற சந்தேகங்களையும் ஐயங்களையும் பலரும் எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் நீண்டகால அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர் என்ற வகையில் இலங்கையினுடைய தற்போதைய நிலைமைகள் குறித்து, அது வடக்கு கிழக்கு நிலைமைகளை ஆதாரமாக வைத்துக் கொண்டு உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? எங்களுடைய கருத்து இதிலே நாங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக மிக அவதானமாகவும் குறிப்பிட வேண்டியிருக்கு. நான் வெளிப்படையாகவே உங்களுக்கு சொல்றேன். என்னன்னு சொன்னா, எங்கட நாட்டின் ஜனநாயக கூறுகளோட மிச்சம் மீதியால் அந்த நாட்டுல பாதுகாக்கப்பட வேணும் என்று நாங்கள் யோசிக்கிறோம். முக்கியமா வடக்கு கிழக்கு என்று சொல்லிக்குள்ள நாங்கள் தெளிவா ஒரு விஷயத்தை இப்ப நாங்க வலியுறுத்தி கொண்டு வரோம் தொடர்ச்சியா. ஒன்று, அது தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சொல்லுது, ஆனந்த் சங்கரி என்ன மாதிரியான நாட்களும் சொல்லிடும், நாங்களும் அதைத்தான் சொல்றோம். அதாவது வடக்கு கிழக்கில இருந்து ராணுவம் முற்றுமுட்டுக்காக வெளியேற வேணும். இனி அங்க ராணுவ பிரசன்னம் இருக்கிறதுக்குரிய அவசியம் இல்லை. என்னன்னா, ஒரு ரீகன்சிலியேஷன், ஒரு சமூகங்களுக்கு இடையில புரிந்துணர்வு ஏற்பட வேணும் என்று சொன்னா முதலாவது அது நடக்க வேணும். மற்றது அவசர கால சட்டம் நீக்கப்பட வேணும். மற்றது மூணாவது விஷயம் அங்க ஒரு தமிழ் மக்கள் ஆட்சி முறையை, தமிழ் முஸ்லிம் மக்கள் ஆட்சி முறையில பங்குதாரர்களா வரக்கூடியது, தமிழ் முஸ்லிம் மலைய மக்கள் அங்க சிறுபான்மை எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கிறவர்கள் பங்குதாரர்களா வரக்கூடிய முறையில அங்க அரசியல் யாப்பில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும், தீவிரமான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். மற்றது அங்க இருக்கக்கூடிய அரசியல் கைதிகள் அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும். மற்றது இந்த ரீஹாபிலிட்டேஷன், ரீசெட்டில்மெண்ட், அதாவது புனர்வாழ்வு, புனர் நிர்மாண பணிகள் அர்த்தபூர்வமான முறையில முன்னெடுக்கப்பட வேண்டும். இந்த விஷயங்களை தான் நாங்கள் இதுல வலியுறுத்தலாம். இல்லை என்று சொன்னா என்னன்னு சொன்னா, ஒரு ராணுவமயப்பட்ட சூழல் அங்க அர்த்தமற்றது. மற்றது திட்டமிட்ட குடியேற்றங்கள் அங்கு நடக்கலாம் என்ற பீதி இருக்குது. மற்றது இன்னும் பலருடைய நிலங்கள் அவர்களுக்கு வழங்கப்படையில் என்று காணபடியா இந்த விஷயங்கள் அங்க நடக்க வேணும் என்றதை நாங்கள் ஒரு பாசிட்டிவான முறையில் நாங்கள் அதை சொல்ல வலியுறுத்த விரும்புகிறோம். கூடுமான வரையில மற்றவர்களோட ஐக்கியப்பட்டு அதை இன்னும் வலுவா எங்களால சொல்ல முடியும்னா நாங்கள் சந்தோஷப்படுவோம். அங்க இருக்க யாருக்கு மேலேயும் தீண்டாம பாராட்ட தேவையில்லை. தமிழ் மக்களுடைய அனைத்து கட்சிகளும் சேர்ந்து அதை சொல்ல முடியும் என்றால் நல்லா இருக்கும், பலமா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். துரதிருஷ்டவசமா அது அங்க முடியக்கூடிய விதமான நிலவரம் இல்லை. இதுதான் எங்களுடைய நிலப்பாடு. இந்த விஷயம் பொதுவாக வடக்கிலே அல்லது வன்னி பிரதேசத்திலே, யாழ்ப்பாண பிரதேசங்களிலே கிழக்கினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோடு பேசுகின்ற பொழுதும் கூட கூறுகிறார்கள், வடக்கை போன்ற கடுமையான அழுத்தங்கள், இராணுவ அழுத்தங்கள் கிழக்கிலே நேரடியாக தென்படாவிட்டாலும் பல விடயங்களிலே இராணுவ அழுத்தங்கள் கண்ணுக்கு புலனாகாத வகையில் காணப்படுகின்றன. குறிப்பாக அங்கே கிழக்கிலே பல தமிழ் பேசும் மக்களுடைய நிலங்கள், காணிகள் முன்னாள் படையினராலும் அவர்களுடைய குடும்பங்களாலும் இப்பொழுது திட்டமிட்டு அபகரிக்கப்படுகின்றது என்ற குற்றச்சாட்டை ஆதாரபூர்வமாக முன்வைக்கிறார்கள். ஆனால் வன்னி பிரதேசத்தை பொறுத்தவரையில் நேற்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழர் விடுதலை கூட்டணியுடைய தலைவர் ஆனந்த் சங்கரியோடு பேசுகின்ற பொழுது அவர் குறிப்பிட்டிருந்தார், ஒரு ஆலய திருவிழாவில் அண்மையில் அவர் பேசியதற்கு ஒரு நாள் முன்பாக ஆலய திருவிழாவிலே நந்திக்கொடி ஏற்றப்பட்டிருந்த நந்திக்கொடியை இராணுவத்தினர் அகற்றி சென்றார்கள் என்று சொல்லி மிகவும் கடும் கோபத்தோடு சொன்னார். அதாவது ஒரு ஆலயத்திலே ஒரு கொடியை வைத்து வழிபடுவதற்கான சுதந்திரத்தை கூட இந்த படை மறுக்கிறது என்று கூறி சொன்னார். இதே போல் கிளிநொச்சி பகுதியிலே பல உதாரணங்களை அவர் எடுத்து சொன்னார். யாழ்ப்பாணத்திலே மதிப்பீடு, குடிசன மதிப்பீடு என்ற முதல் பதிவு என்ற பெயரில் இருந்தது, இப்ப குடிசன மதிப்பீடாக இராணுவத்தினரிடம் கையில் மாறி இருக்கிறது. பாதுகாப்பு செயலாளரை அரசியல் முடிவுகளை எடுக்கின்ற நிலைமை
காணப்படுகின்றது. இது குறித்து உங்களுடைய கட்சி அல்லது நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? இந்த நிலவரம் தொடர்பாக இதை பற்றின விவரங்களை பார்க்கக்குள்ள இது ஒரு ஆரோக்கியமான ஒரு சிறப்பான நிலவரம் என்று நாங்கள் சொல்லிட முடியாது. இது ரொம்ப கவலை அளிக்கிற விஷயம். ஏற்கனவே இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் எத்னிக் ஸ்டடீஸ்ல அதாவது ICESல சீலன் கதிராமர் ஒரு செமினார் அண்மையில நடத்தின, நீங்க அதை பார்த்திருப்பீங்க. 81ஆம் ஆண்டு 80கள முற்பகுதியில் இந்த வன்முறைகள் என்ன மாதிரி நடந்ததுன்னு சொல்லி என்ன பிரச்சனை என்று சொன்னா, இன்னைக்கு இருக்கிற நிலவரத்துல அங்க இருக்க ஒரு யுத்தம் முடிவடைஞ்சா உலகத்துல வளமையா ஒரு சிவில் வாழ்க்கை முறைமை ஒன்று கட்டி எழுப்பப்படுகிறது. யுத்தம் முடிஞ்சா சமாதானம் என்றதான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு போக்காக இருந்திருக்கு. ஆனபடியா என்னன்னு சொன்னா, மக்களோட மனதில் அமைதி நிலை வேணும். அமைதி நிலை வேணும்னு சொன்னா உலகத்துல எந்த நாட்டிலும் ராணுவ பிரச்சனை அதுக்கு பிறகு இருக்கிறது என்ற யுத்தம் முடிஞ்ச பிறகு இருக்கிறது. சரி, இன்னைக்கு இந்தியாவோடப்பும் இந்தியாவில எத்தனையோ பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு. ரோட்டு வழியை நாங்க ராணுவத்தை பார்க்க முடியுமா? இல்லையே. ஆக பாதுகாப்பான இடம் டெல்லி, அங்க ராணுவத்தை பார்க்க முடியுமா? இல்லையே. அது மாதிரிதான் மற்ற உலகத்துல சரி ஐரோப்பிய நாடுகள்ல நாங்கள் போக வரைக்குள்ள அப்படி ஒரு விஷயம் இல்லை. ஆனபடியா இன்னைக்கு என்னன்னா, மக்கள் சுதந்திரமா வாழ்றதுக்குரிய நிலவரங்கள் ஏற்படுத்த வேண்டும். 80 கடைசி பகுதியில 80 எங்களுக்கு விரக்தி ஏற்பட்டது மாதிரி இளைய தலைமுறையாக்களுக்கு விரக்தி ஏற்படுகிற நிலவரங்கள் ஏற்படக்கூடாது. ஏன்னு சொன்னா அப்படியான நிலவரங்கள் இருக்குதுன்றதை வேதனையோட சொல்ல வேண்டி இருக்குது. சரி, இல்ல சரி, யுத்தம் முடிஞ்சா உண்மை அதிகார பயிர்வு வழங்கப்பட வேணும். அதிகார பயிர்வுக்குரிய எந்த நம்பிக்கை தர்றது மாதிரியான இதுகளும் இல்லை. உள்ளூராட்சி சபை மட்டத்துக்கு கூட விஷயங்கள் இல்லை. ஆனபடியா இதுக்கு ஒரே ஒரு மார்க்கம் நான் நினைக்கிறேன். அப்படியான விஷயங்களை சொல்லி கொண்டு இருக்கிறது வேதனை. கிழக்கு விஷயங்கள் சம்பந்தமா நீங்க சொன்ன கிழக்கு விஷயங்கள் சம்பந்தமா எனக்கு தெரிய சிறப்பா எங்களுடைய மாகாண சபை உறுப்பினர் துரட்டம் அவர்கள் போது இந்த குடியேற்றங்கள் சம்பந்தமா அறிக்கை வெளியிட்டு கொண்டு வந்ததை நீங்க பார்த்திருப்பீர்கள். ஆனபடியா நாங்கள் என்ன சொல்றோம்னா, இதுல நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் என்ன துரதிஷ்டம் என்று சொல்லி சொன்னா, 70களில் தமிழக கூட்டணி ஒரு மூவ்மெண்ட், அதுக்கு முந்தி தமிழரசு கட்சி ஒரு மூவ்மெண்ட், மற்றது சரி 80களுக்கு பிறகு இந்த இயக்கங்கள் கூட ஒரு ஐக்கியமா ஒரு மூவ்மெண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலவரம் இருந்தது. இப்ப அப்படி இல்லை. இப்ப என்னன்னு சொன்னா, வேதனையோடு சொல்றோம், நிறைய புண்படுத்துறதுக்காக சொல்றோம், ஒரு கலெக்டிவா ஒரு சேர்ந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்குரிய நிலவரம் எங்களுக்கு இல்லை. நாம ஒரு புரிதலோட சேர்றா ஒன்று கிளக்குறதுல ஒரு புரிதலோட இருந்து கொண்டோம் என்றாலே நியாயமான விஷயத்தை நாங்கள் செய்யணும். நான் பெருசா எதுவும் சாதிக்க முடியும் என்று சொல்லி இல்லை. அட்லீஸ்ட் நாங்க சில விஷயங்களை சொல்லுறதுக்கு இப்படி தனித்தனியை சொல்லாம ஒன்னான் என்று சொல்லிடும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நாங்க இந்த சூழல் அகல வேணும் என்று நாங்கள் யோசிக்கிறோம். அது எங்களுக்கு இந்த பிரச்சனை நீங்க சொல்ற பிரச்சனைகள் நான் சொல்லல, அது பாரதூரமான விஷயங்கள் அந்த விஷயங்களுக்கு நாம என்ன செய்ய வேணும்னா, மற்ற உலகத்தின் விழிப்புணர்ச்சி ஒன்று இருக்குது, பக்கத்து நாட்டின் விழிப்புணர்ச்சி ஒன்று இருக்குது, அதுக்கு அங்கால நாங்கள் ஒன்றாணிக்க வேணும். சவுத்துல எங்களுக்கு இதுக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஆக்களோட நாங்க ஒன்றாணிக்கணும். ஏன்னா அங்கேயும் பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்குது. அதாவது இந்த விடயத்திலே பொதுவாக நீங்கள் ஏற்கனவே தென்பகுதியோடு போராட்ட காலங்களிலே EPRLF இளமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி அல்லது ஈரோஸ் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு, புளொட் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு, இவ்வாறான அமைப்புகள் தென்பகுதியிலே தங்களுக்கான சில அரசியல் தளங்களை வைத்திருந்தன. எனவே அந்த நீண்ட அனுபவத்தின் அடிப்படையில் பொதுவாக தென்பகுதியிலே உள்ள மனித உரிமைகள் அமைப்புகள், புத்திஜீவிகள் சார்ந்த பொது அமைப்புகள் சார்ந்தவர்கள் இவ்வாறு இருக்கின்றவர்கள் ஏன் ஒரு புரிந்துணர்வான உரையாடல்களையோ அல்லது அவர்களுடன் இணைந்து வேலை செய்வதற்கான ஒரு ஏற்பாடுகளையோ ஜனநாயக பூர்வமாக நீங்கள் முன்னெடுக்கிறீர்களா? அல்லது ஏன் அதற்கு எங்களால் இயலுமான மட்டுக்கும் கலந்துரையாடக்கூடிய ஆக்களோட கலந்துரையாடுறோம். துரதிர்ஷ்டவசமா இன்னும் ஜனநாயக இடைவெளி இங்க இன்னும் சரியா வர இல்லை. அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து பாருங்க. இப்ப நம்மட நாங்க எங்களுடைய பாரம்பரிய எங்களுடைய பிரதேசங்கள்ல நாங்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஒரு உண்ணாவிரதம் இருக்க முடியுமா? அன்னைக்கு அப்படி ஏதாவது ஒரு இடத்துல நாங்க ஸ்டார்ட் பண்ண நாங்க யாருக்கும் எதிராக வலிக்கிறோம் இல்லை. எங்களுக்குள்ள பிரச்சனைகளை பற்றி சொல்றதுக்கு முதலாவது நாங்க ஒரு இடத்துல எல்லாருமா சேர்ந்து குந்த முடியுமான்னு பார்க்க வேணும்.
அப்படித்தானே அது இது பண்ணலாம். அதே மாதிரி தெற்கிலையும் வந்து நீங்க சொல்ற மாதிரி தெற்கில நாங்கள் சில தொடர்புகளை நாங்கள் வச்சிருக்கிறோம், சில உறவுகளை வச்சிருக்கிறோம். குறிப்பா இன்றைக்கு நாங்க ஈரோஸ் அமைப்பு நலிவடைஞ்சு போனாலும் துளசி தாத்தனும் நாங்களும் ஒரு உறவு முறையை நாங்கள் வச்சிருக்கிறோம், இல்லையாண்டு இல்லை. ஆனா அது இன்னும் ஒரு பெரிய அமைப்பு ரீதியா இருக்குன்னு சொல்லி அது என்னன்னு சொன்னா அங்கொன்னும் இங்கொன்னுமா ஸ்கெட்டா இருக்குங்க. அதாவது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பா மின்போக்கூடியவர்கள் அல்லது முற்போக்கான எண்ண கருத்து கொண்டவர்களோட நாங்கள் உறவுகளை வச்சிருக்கிறோம். அது இன்னும் பலப்படுத்தப்பட வேண்டும். கடந்த காலத்திலும் கூட அது மிக இறுக்கமாக கட்டியமைக்கப்படையிலே தான் நான் சொல்லுவேன். இதே திரும்ப அதை செய்ய வேணும். அதை செய்யாமலும் நாங்கள் இதை அங்கால தெற்கில பிரச்சனையை விளங்கப்படுத்தாமலும் இங்கால நாம விஷயங்களை சாதிக்கலான்னு தான் நினைக்கிறோம். ஸ்ரீதரன் அவர்களே, இலங்கையினுடைய தற்போது நிலவுகின்ற சூழல் குறித்த விடயங்களை உங்களுடைய கட்சி சார்பிலும் உங்களுடைய அனுபவம் சார்ந்த வாயிலாகவும் பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். அதற்காக GDBC.FM Global Tamil News.net எங்களுடைய நேயர்கள் சார்பிலே உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.